2 ஸ்டேட்டுக்கு நடுவுல இருக்க இந்த குதிரையை நீங்க பாத்திருக்கீங்கன்னாக்கா நம்ம பேஜுக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு செல்வந்தர் தன்னுடைய வேண்டுதல் பழிச்சதுக்காக அழகுமுத்து ஐயனாருக்கு காணிக்கையா இந்த குதிரையை செஞ்சு கொடுத்திருக்காரு. இந்த குதிரை முழுக்க முழுக்க சுடுமண் கார கட்டியால செஞ்சிருக்காங்க. இந்த குதிரையோட வேலைப்பாடெல்லாம் நீங்க பார்த்தாலே மெய் செலுத்துருவீங்க. ஏன்னா முழுக்க முழுக்க கையாலே செஞ்சிருக்காங்க. அந்த கயிறு கடிவாளம் இது எல்லாமே தத்துரூபமா அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. பல காத்து மழை புயல் இதுல கூட இந்த குதிரை கம்பீரமா நிக்குதுன்னா காரை காலம் கடந்தாலும் பாறையாகுன்றதுக்கு இந்த குதிரை தான் சாட்சி. தென்னம்பாக்கம் அழகர் கோவில இருக்க இந்த குதிரைக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கிறதுனால தான் நம்ம வேண்டது எல்லாமே நடக்குது. அதனாலதான் தன்னுடைய குறைகளையும் வேண்டுதலையும் எழுதி இந்த குதிரை கால கட்டினா கண்டிப்பா நடக்குமா. நம்ம மேல வீண் பழி போட்டு நம்மள தேவையில்லாம சபிக்கிறாங்கல்ல, அவங்க வாயெல்லாம் மூடுறதுக்கு இந்த குதிரை சுத்தி ஒரு பூட்டு போட்டு சாவியை உண்டியில போட்டா அவங்க நம்ம பக்கம் கூட திரும்ப மாட்டாங்களாம். தன்னுடைய குறைகளை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த குதிரைக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தை சொருவி தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிப்பாங்களாம். ஒரு கோவிலை சுத்தி சுவர் அமைச்சதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பக்தர்கள் நேர்த்தி கடனாக வச்ச பொம்மையே ஒரு கோவிலுக்கு சுவரா அமைஞ்சிருக்கிறத இங்க மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். இந்த பொம்மைகளை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவ்வளவு வேண்டுதல்கள் இந்த கோவில்ல பழிச்சிருக்கு, நிறைவேறி இருக்குன்னு. வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை வர வேணும், மருத்துவர் ஆகணும், போலீஸ் ஆகணும், கார் வாங்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், இந்த மாதிரி பல பேர் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்கு பிறகு அதை ஒரு பொம்மையா செஞ்சு இந்த கோவில்ல நேர்த்தி கடனா செலுத்துவாங்க. அழகர் கோவில்னாலே சித்தர்கள் வாழ்ந்த மண்ணு, அழகுமுத்து ஐயனார், அப்புறம் இங்க இருக்க பொம்மைகள் தான் ஞாபகம் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 300 ஆண்டுகள் வரலாற்றை தாங்கி கம்பீரமா நிக்கக்கூடிய இந்த குதிரையின் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்களும் அழகர் கோவிலுக்கு வருவீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.